வணக்கம். தமிழக அரசியல் களம் தற்போது மிகவும் சூடுபிடித்துள்ள நிலையில், அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி செயல்பாட்டாளர் பிரவீன் சக்கரவர்த்தி குறித்து சர்ச்சை ஒரு பெரும் விவாதத்தை கிளப்பியுள்ளது. இந்த விவாதம் தமிழக அரசியலில் பல கேள்விகளை எழுப்பியுள்ளது. திமுக காங்கிரஸ் கூட்டணியில் வேண்டுமென்றே குழப்பத்தை ஏற்படுத்த பிரவீன் சக்கரவர்த்தி முயற்சிப்பதாக தமிழக காங்கிரஸ் தலைவர் கே.எஸ். அழகிரி பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளார். அவரது இந்த குற்றச்சாட்டு தமிழக அரசியல் வட்டாரத்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில காலம் மட்டுமே உள்ள நிலையில், தமிழக அரசியல் கட்சிகள் தங்கள் கூட்டணிகளை மறுசீரமைத்து வருகின்றன. இது வழக்கமான அரசியல் நகர்வாக இருந்தாலும், தற்போதைய சூழல் சற்று வித்தியாசமாக உள்ளது. திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி காங்கிரஸ் கட்சியையும் உள்ளடக்கி தற்போது தமிழகத்தில் ஆட்சியில் உள்ளது. இந்த கூட்டணி கடந்த தேர்தலில் பெரும் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தது. இருப்பினும், சமீபத்திய நிகழ்வுகள் திமுக மற்றும் காங்கிரஸ் இடையேயான உறவில் ஒருவித பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளன. இந்த பதற்றம் கூட்டணியின் எதிர்காலம் குறித்த கேள்விகளை எழுப்புகிறது. பிரவீன் சக்கரவர்த்தி டிசம்பர் 2025 பிற்பகுதியில் சமூக ஊடகமான எக்ஸில் தமிழக அரசின் நிதி மேலாண்மை குறித்து சில கருத்துக்களை வெளியிட்டார். அவரது இந்த கருத்துக்கள் பரவலாக விவாதிக்கப்பட்டன. அவர் தமிழகத்தின் கடன் அளவை உத்தரப்பிரதேசத்துடன் ஒப்பிட்டு திமுக எம்.பி. கனிமொழியின் பொருளாதார வளர்ச்சி குறித்த கூற்றுகளை கடுமையாக விமர்சித்தார். இந்த ஒப்பீடு அரசியல் வட்டாரத்தில் பெரும் சர்ச்சையை கிளப்பியது. இந்த கருத்துக்கள் திமுக அரசுக்கு எதிரான விமர்சனங்களாக பார்க்கப்பட்டு, காங்கிரஸ் கட்சிக்குள்ளும் கூட்டணியிலும் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தின. பல தலைவர்கள் இந்த கருத்துக்களுக்கு தங்கள் அதிருப்தியை வெளிப்படுத்தினர். கே.எஸ். அழகிரி பிரவீன் சக்கரவர்த்தியின் கருத்துக்களை கடுமையாக விமர்சித்தார். அவை தமிழக காங்கிரஸ் கட்சியின் அதிகாரப்பூர்வ நிலைப்பாடு அல்ல என்று திட்டவட்டமாக கூறினார். இது கட்சியின் நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தியது. திமுகவுடனான கூட்டணி வலுவாக உள்ளது என்றும், சக்கரவர்த்தியின் கருத்துக்கள் பாஜக மற்றும் ஆர்.எஸ்.எஸ்.இன் நிகழ்ச்சி நிரலில் செயல்படுவதாக அழகிரி குற்றம் சாட்டினார். இது ஒரு தீவிரமான குற்றச்சாட்டாக பார்க்கப்பட்டது. திமுக காங்கிரஸ் கூட்டணியை சீர்குலைக்கும் எந்தவொரு முயற்சியையும் காங்கிரஸ் அனுமதிக்காது என்றும் அவர் வலியுறுத்தினார். இந்த உறுதிமொழி கூட்டணியின் ஸ்திரத்தன்மையை உறுதிப்படுத்தும் நோக்கில் அமைந்தது. பிரவீன் சக்கரவர்த்திக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க கோரி அழகிரி அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைமைக்கு ஒரு முறையான புகார் அளித்தார். இந்த புகார் கட்சியின் ஒழுங்கு நடவடிக்கைக்கு வழிவகுக்கும் என எதிர்பார்க்கப்பட்டது. அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவிடம் தனது கவலைகளை தெரிவித்து சக்கரவர்த்தி மீது உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தினார். இந்த சந்திப்பு கட்சியின் உயர்மட்டத்தில் இந்த விவகாரம் விவாதிக்கப்படுவதை உறுதி செய்தது. இந்த சம்பவம் காங்கிரஸ் கட்சிக்குள் உள்ள உள்மோதல்களை வெளிப்படுத்தியது. சில தலைவர்கள் சக்கரவர்த்தியின் நோக்கங்களை கேள்வி எழுப்பினர். இது கட்சியின் ஒற்றுமை குறித்த கவலைகளை அதிகரித்தது. திமுகவுடனான கூட்டணியின் தாக்கம் குறித்து பல தலைவர்கள் தங்கள் கவலைகளை தெரிவித்தனர். இந்த விவகாரம் கூட்டணியின் எதிர்காலத்தை கேள்விக்குள்ளாக்கியது. முன்னாள் மத்திய நிதி அமைச்சர் ப. சிதம்பரம் திமுக அரசின் பொருளாதார சாதனைகளை ஆதரித்து சக்கரவர்த்தியின் ஒப்பீட்டை நிராகரித்தார். அவரது கருத்து சக்கரவர்த்தியின் விமர்சனங்களுக்கு ஒரு வலுவான மறுப்பாக அமைந்தது. இந்த சர்ச்சை திமுக காங்கிரஸ் கூட்டணியின் ஸ்திரத்தன்மை மற்றும் தமிழகத்தில் அரசியல் மறுசீரமைப்புகளின் சாத்தியக்கூறுகள் குறித்து பல கேள்விகளை எழுப்பியது. இது தமிழக அரசியல் களத்தில் ஒரு புதிய அத்தியாயத்தை உருவாக்கியது. சக்கரவர்த்தி நடிகர் விஜயுடன் சந்தித்தது காங்கிரஸ் கட்சிக்கு மாற்று கூட்டணி விருப்பங்கள் குறித்து ஊகங்களை மேலும் தோண்டியது. இந்த சந்திப்பு அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. சில காங்கிரஸ் தலைவர்கள் விஜயின் தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி அமைப்பதில் ஆர்வம் காட்டினர். இது திமுக கூட்டணியில் இருந்து விலகி புதிய பாதையை தேடும் ஒரு முயற்சியாக பார்க்கப்பட்டது. இருப்பினும், திமுக கூட்டணியை பலவீனப்படுத்தவோ அல்லது பிற விருப்பங்களை ஆராயவோ காங்கிரஸ் முயற்சிப்பதை திமுக எச்சரிக்கையுடன் பார்க்கிறது. இது கூட்டணியின் எதிர்கால உறவுகளில் ஒருவித பதற்றத்தை உருவாக்கியுள்ளது. கே.எஸ். அழகிரி ஒரு முக்கிய தலித் தலைவர் மற்றும் தமிழக காங்கிரஸ் கட்சியின் தற்போதைய தலைவர் ஆவார்.
அவரது தலைமை கட்சிக்கு ஒரு புதிய திசையை அளித்துள்ளது. அவர் காங்கிரஸ் கட்சியில் சேருவதற்கு முன்பு பல்வேறு தமிழ் தேசிய மற்றும் தலித் அடிப்படையிலான கட்சிகளுடன் தொடர்புடையவர். அவரது அரசியல் அனுபவம் கட்சிக்கு ஒரு பலமாக பார்க்கப்படுகிறது. அழகிரி தமிழக காங்கிரஸ் தலைவராக நியமிக்கப்பட்டது மாநிலத்தில் கட்சியின் இருப்பை வலுப்படுத்தும் ஒரு முக்கிய முயற்சியாக பார்க்கப்பட்டது. இரு கட்சிக்கு ஒரு புதிய உத்வேகத்தை அளித்தது. பாஜக மற்றும் அதிமுகவுக்கு எதிராக தனது நிலையை உறுதிப்படுத்தவும் இது உதவியது. அவரது தலைமை கட்சிக்கு ஒரு தெளிவான அரசியல் திசையை வழங்கியது. தலித்-ஓபிசி ஒற்றுமையின் முக்கியத்துவத்தை அவர் வலியுறுத்தி மாநிலத்தில் காங்கிரஸை வலுப்படுத்த திமுகவுடன் அதிகார பகிர்வுக்கு வாதிட்டார். இது சமூக நல்லிணக்கத்தை வலியுறுத்தும் ஒரு முக்கிய நடவடிக்கையாகும். பிரவீன் சக்கரவர்த்தி குறித்த சர்ச்சை தமிழக அரசியலில் ஒரு முக்கியமான தருணத்தை குறிக்கிறது. இது அரசியல் கட்சிகளின் எதிர்கால நகர்வுகளை தீர்மானிக்கும் ஒரு காரணியாக அமையலாம். இது திமுக காங்கிரஸ் கூட்டணியின் எதிர்காலம் மற்றும் தமிழகத்தின் அரசியல் நிலப்பரப்பில் அதன் தாக்கம் குறித்து பல கேள்விகளை எழுப்புகிறது. இந்த கேள்விகளுக்கு வரும் நாட்களில் விடை கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கே.எஸ். அழகிரியின் உறுதியான நிலைப்பாடு கூட்டணியின் ஸ்திரத்தன்மையை உறுதிப்படுத்த ஒரு முக்கிய படியாகும். அவரது தலைமை கட்சிக்கு ஒரு தெளிவான திசையை வழங்கியுள்ளது. இந்த அரசியல் நாடகம் எவ்வாறு வெளிப்படும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். தமிழக அரசியல் களத்தில் அடுத்தடுத்த நகர்வுகள் மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழக அரசியல் களத்தில் அடுத்தடுத்த நகர்வுகளை உன்னிப்பாக கவனிப்போம். இந்த விவகாரம் குறித்து மேலும் பல தகவல்களுடன் மீண்டும் சந்திப்போம். நன்றி.